இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வர போறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் உடைஞ்சு போகாத, சந்தோஷமா இரு, நான் இருக்கவங்க கூட அப்படின்னு சொல்றது யாருங்க? நம்ம ஏசப்பா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கின்றேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்கள். இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. ஏசாயா 43:19 சொல்லப்பட்ட அழகான வார்த்தை இது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கின்றேன். ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை இதுதான். நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களே அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. இன்றைய நாள் நம்ம வாழ்க்கையில் நிறைய முயற்சிகள் பண்ணுறோம், முட்டி மோதி மேலே வரணும்னு நினைக்கிறோம், சொந்த பந்தங்கள் மத்தியில் நான் யாருன்னு காட்டணும்னு நினைக்கிறோம்ல. ஆனால் எது பண்ணாலுமே வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியலல்ல. எல்லாருமே வாழ்க்கையில் முன்னோக்கி போயிட்டு இருக்காங்கல்ல. நமக்கு பின்னாடி வந்தவங்களாம் எல்லாம் மேலே போயிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம வாழ்க்கை அப்படியே இருக்குல்ல. என்ன காரணம்னு தெரியலல்ல. வேதனைப்பட்டுருக்கோம்ல. ஆண்டவரே பொருளாதாரத்தில் உயர்த்துங்கப்பா, எங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போங்க ஏசப்பா. தினதும் நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் யாரையும் நம்பி இல்லை, உங்களை மட்டும் தாங்க நம்பியிருக்கோம். ஆண்டவரே இன்றைய நாள் எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கப்பான்னு சொல்லி கேட்கலாமா? இன்றைக்கி எத்தனை பேர் கண்ணீரும் கவலையுமா ஜெபிக்கிறோம்ல. யாருமே இல்லை, சொந்த பந்தங்கள் எல்லாமே இருக்காங்க, ஆனால் யாருமே இல்லாத போல் ஒரு தனிமையில் வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல நம்மளுக்குள்ள. இன்றைய நாளில் நம்ம யாரையும் நம்பி இல்லைங்க, நம்ம ஏசப்பா நம்புங்க. நிச்சயமாய் நமக்கு அவர் உறுதுணையாக இருந்து நம்மளை வழிநடத்த போகின்றார். யாருமே இல்லைன்னு ஒரு வாட்டி சொல்லவே சொல்லாதீங்க. ஏசப்பா நம்மோடு கூட இருக்கின்றார். இன்றைய நாள் ஜெபம் நம்ம உலகில் வாழ்கின்ற எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காருல. இன்றைய நாளில் வழி இதுவே, இதிலே நாடுங்கள். இது ஏசாயா 30:21 சொல்லப்பட்ட வார்த்தை பாடுங்க. வழி இதுவே, இதுலேயே நாடுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வழி இருக்குது, இந்த வழியில் போக முடியலன்னா பரவாயில்ல, இந்த வழியை கண்டுபிடிச்சி போயிடுங்க. ஒரு வழி தான் இருக்குது, இந்த வழியில் போனால் ஏகப்பட்ட பாதைகள் இருக்குது. ஆனால் நம்ம சரியான பாதையை தேர்ந்தெடுத்து போயிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவதான ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஆண்டவர் நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார். அந்த வழியை நோக்கி நம்ம பின்பற்றி போனோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இன்றைக்கி தடுமாறி விழுந்துக்கிட்டே இருக்கோம்ல. என்னடா இது நமக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம்ல. என் நண்பர்கள் வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டாங்க, நிறைய சம்பளம் வாங்குறாங்க, ஆனால் நான் ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன், எனக்கு வருமானம் கம்மி தான், ஆனால் வாழ்க்கையில் நிம்மதியும் இல்லை, எதுவுமே இல்லை. நீ சொல்கிற விஷயம் இது தானே. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. ஒவ்வொரு நாள் ஜபத்திற்கும் கமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. நேற்று தினம் ஜபத்திற்கு கமெண்ட் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிரதர் என் குடும்பத்துக்காக ஜபிச்சுக்கோங்க, என் படிப்புக்காக PhD படிக்கிறேன், அந்த படிப்புக்காக ஜபம் பண்ணிங்கன்னு சொன்னாங்க. நிச்சயமாக நீங்கள் படிக்கின்ற படிப்பு நல்லபடியாக படித்து முடித்து நீங்கள் வெளியே வரணும். நீங்கள் என்ன நினைக்கிறோம், நிச்சயமாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக கொடுக்க போகின்றார். உங்கள் குடும்பங்களுக்காக நான் ஜபிக்கிறேன், கவலைப்படாதீங்க. எல்லாருக்காக நம்ம ஜபிக்க போகிறோங்க. சோர்ந்து போகாதீங்க. நீங்களும் ஜபிக்கணும்ல. நான் மட்டும் ஜபிச்ச பத்துமா, நீங்களும் இப்போ ஜபிக்க ஆரம்பிக்கணும்ல. ஜபிங்கள் தினம் நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னா கண்ணீரும் கவலையும் ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரிலும் சரி, நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு புதிய பாதையை காண்பிப்பார். அதை நோக்கி நம்ம பயணிக்க போகிறோம். சோர்ந்து போகாதீங்க. இன்றைய நாள் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்வதாக நீர் வாக்கு பண்ணியிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது கடந்து செல்லும் மனாந்தரத்தின் ஒரு வழியை உண்டாக்குவதாகவும் வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஓட செய்வதாகவும் நிச்சயமாய் கூறியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தத்தை காப்பாற்றுகின்றவர். நீர் ஏற்கனவே எங்களுக்குள் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டீரப்பா என்று விசுவசிக்கின்றோம் ராஜா. பயத்தையும் அவநம்பிக்கையும் உண்டாக்கும் போன்று ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களுக்குள்ள கிட்ட நெருங்க விடாதபடி செய்யுங்க இயேசப்பா. மலையை போன்று சூழ்நிலைகளை கடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் சரி, எங்கள் ஜெப விண்ணப்பங்களை கேட்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு வழியை உண்டாக்குகின்றவர், சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் வழங்குகின்ற தேவனாய் இருக்கின்றப்பா. ஒரு நன்மையும் எங்களுக்கு குறையப்படாது என்று சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படும் பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்று கேட்கிறேன். அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூட காரியம் ஒன்றுமில்லை இயேசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.